Addressed by Chief Guest JFS KS PD Sarkar. Vast stranger. டாக்டர் எதுக்காக சிறப்பான ஒரு முன்னிலை கொண்டிருக்கும் டாக்டர் வி முருகையா அவர்களே இந்த நிறுவனத்தை மிகவும் சிறப்பாகவும் கடையநல்லூர் மக்கள் மத்தியில் ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு 23 ஆண்டு காலமாக அந்த நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் முகமது சலீம் அவர்களே, டாக்டர் ஜமீரா பாத் அவர்களே, இங்கே இந்த நிறுவனத்தை மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கும் டாக்டர்ஸ் மற்றும் சிஸ்டர்ஸ் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த அறைவாங்க. இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமா சொல்லணும், இவ்வளவு எல்லாருக்கு இந்த ஊர்ல மூத்தவராக இருக்கக்கூடிய 2 டாக்டர்ஸ் தலைமை தாங்குவது பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாகவும் இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடியாக இருப்பதை பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. உங்களையும் வணங்கி இந்த என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். சாதாரண கட்டத்தை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ரிவைன் பண்ணி போறோம். நான் கீழே விழுந்துட்டேன், கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா எங்களோட பாட்டி டக்குன்னு அஞ்சாம் பெட்டியை தொடர்ந்து அதை கொஞ்சோண்டு மஞ்சள் குடி எடுத்து வந்து கையில வைப்பான். காட்டில போய் விளையாடிட்டு வருவேன். விளையாடிட்டு வந்த உடனே புல்லு குத்திடும், எப்படியா குத்திடும். வயக்காட்டுல போய் விளையாடிட்டு வருவேன், புல்லு குத்திடும். அம்மா உடனே எடுத்துட்டு வருவாங்க, ஒரு மஞ்சள் எடுத்துட்டு வந்து சுட்டு கால வைப்பாங்க. அன்னைக்கு ஜீன்சி போடல, இன்ஜெக்ஷன் போடல, நாகப்பட பார்க்கல, எதுவுமே பண்ணல. அவ்வளவு மகத்துவமாக இருப்பது நம்மளோட இயற்கை மருத்துவம். அந்த இயற்கை மருத்துவத்தை இன்னைக்கு மறந்து நம்ம என்ன பண்றோம்னா, லைட்டா சொன்ன கரகரன்னா மெடிக்கல் ஸ்டோர்ல போய் 500 ரூபாய் மாத்துறேன். லைட்டா தலை வலிக்கிறது மாதிரி இருக்க உடனே அதுக்கு ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல போய் ஒரு மருந்து வாங்கி சாப்பிடும். இந்த மாதிரி மருந்து வாங்கி சாப்பிடுறது தப்புன்னு நான் சொல்லல. எல்லாத்துக்கும் சுலபமாக நம்ம கையில இருக்கிற மருந்து எல்லாம் விட்டுட்டு எல்லாத்துக்குமே மருந்து அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி போயிட்டு, அதனால நம்ம ஒரு 18 வயசுல இருக்கிற பையன் நேற்று ஒரு 30 வயசு ஆன உடனே ரொம்ப பலவீனம் ஆயிடும். உணவே மருந்து, உணவே ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போய் மருந்தே உணவு மாதிரி 30-40 வயசு ஆயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை மாற்றணும் அப்படின்னா டாக்டர் முகமது சலீம் மாதிரி பொது நம்பிக்கையும் பொது சிந்தனையும் கொண்ட ஒரு சிறந்த மருத்துவர்கள் இந்த இயற்கை மருத்துவத்தை இவ்வளவு தூரம் செம்மைப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் இப்ப பார்க்கிறேன். அதுக்கு அவரை பாராட்டி வாழ்த்துக்கிறேன். ரொம்ப முக்கியமா ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்கும் கடவுள் எல்லாம் கொடுக்கறது இல்ல. நான் இந்த மருத்துவமனைக்கு 2022 முதல்ல வரேன். வந்து பார்க்கும்போது சைன் டாக்டர் இவ்வளவு துணிப்பாலாம் இருக்க மாட்டாரு. அப்படியே இருப்ப பரபரப்பா இருப்பாரு. ஆனா அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா அதை என்ன செய்ய போறோம். ஆனா நிறைய கனவோட இருக்கிறது சார், இந்த ஊருக்கு ஏதாவது பண்ணுவோம் சார், இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணுவோம் சார், நிறைய கதைகள்லாம் அழிச்சுட்டு போயிட்டு சார் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா 22 பேசினாரு. இன்னைக்கு 2025 அவரோட மாற்றத்தை நீங்க பார்த்தேன்னா அது நான் கண்டிப்பா பார்த்த மாற்றம் பயங்கரமான மாற்றம், அதிபயங்கரமான மாற்றம். 2022 வேறுபடும் விழாவில் நான் இருக்கும்போது சொன்னேன், ஒரு சின்ன கேட்க ஆரம்பிச்சு ஒரு சைட்ல எக்ஸ்ட்ரா ஒரு கேட்க ஆரம்பிச்சு உட்கார்ந்து அப்ப நான் சொன்னேன், சார் ஒரு மனிதன் நினைத்தால் பெரிய சாதனை பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கிற திறமை இருக்கு, உங்களுக்கு இருக்க ஆற்றலை வைத்து இந்த ஊர்ல ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் கொண்டு நிறைய மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட அந்த கனவை நோக்கி எனக்கு செல்வது பெருமையா இருக்கு. ஒரு சின்ன இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 மாணவர்கள் மேல பயிட்டு வருகிறார்கள். 50 குடும்பத்தை வாழ்த்தி வருகிறார்கள் என்பதை சந்தோஷத்தோடு சொல்ல. கனவும் சிந்தனையும் எல்லாருக்கும் வருவது, கனவும் சிந்தனையும் மாறுவது ஒரு சிறப்பா வரும். சாதாரணமா போராடி வாங்கப்பட்ட சுதந்திரம் பண்றாங்க. அகிம்சையே ஆயுதம் அப்படின்னு கனவு கண்டவர் காந்தி, சேவையே ஆயுதம் அப்படின்னு கனவு கண்டவர் அன்னை தெரசா. உலகத்தின் கரும்புகளை நான் சுதந்திரமாக நடமாட வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது நெல்சன் மண்டேலா. இப்படி ஒரு மனிதன் கனவு இந்தியாவே ஒரு வலிமைமிக்க போர் ஆயுதம் கொண்ட ஒரு தேசமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைத்தவர் மாவட்ட தலைவர் அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம். இப்படி ஒவ்வொரு மனிதனின் கனவு தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு.
அதே போல் நான் வந்து கடையநல்லூரில் ஒரு மனிதனை கண்டேன். அதுதான் டாக்டர் முகமது சலீம். இந்த ஊரில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் மட்டுமல்ல, இந்த ஊரில் இருந்து பல்வேறு மருத்துவர்கள் வர வேண்டும், செவிலியர்கள் வர வேண்டும் என்று இந்த கல்லூரியை சிறப்பாக செயலாற்றி வருகிறார்கள். 23 ஆண்டுகள் தான் சாதாரண விஷயம் இல்ல. 23 ஆண்டுகள் இன்னைக்கு வந்து 2 வருஷம் கிளினிக்க போனா 3 வருஷம் வேலைக்கு போயிரு, 2 வருஷம் ஏதாவது ஒரு வேலையை செய்யணும், 3 வருஷம் போயிடலாம். 23 ஆண்டு காலமாக இயற்கை மருத்துவத்தை செலவு செய்ய வேண்டும், இயற்கை மருத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று குடும்பத்தோடு உழைத்துக் கொண்டிருக்கும் சாருக்கும் சலீம் மேடத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மீண்டும் தெரிவித்துக்கிறேன். Dear students of this institution, dear students of this institution, நிறைய பேர் பட்டம் வாங்க போறீங்க, வேலைக்கு வந்து நின்று கவுனெல்லாம் போட்ட பட்டத்தை வாங்க போறீங்க. பட்டத்தை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கர்வத்தை கொண்ட மனசுக்குள்ள எடுத்துக்கோங்க. நீங்க பார்க்க போற சமுதாயம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வீக் ஆகிக்கும் வைங்களேன். 30 வயசு முன்னாடினா சார் சொன்ன மாதிரி 100 வயசு வாங்க வேலை 40 வயசுல இறந்து போயிடும். 40-45 வயசு வேணா ஹார்ட் அட்டாக் வந்தது எல்லாமே வந்து. அப்படி ஒரு சூழல்ல இருந்து இனி வர சமுதாயத்தை மாற்றணும்னா உங்களை மாதிரி சிறந்த செவிலியர்களால் தான் முடியும். அப்படி ஒரு கர்வத்தை கையில் எடுத்து இந்த தேசத்துக்கு செயல்படுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த சிறப்பு மிக்க நிறுவனம் 23 ஆண்டுகள்ல பல தலைமுறைகள் சென்று கடையநல்லூருக்கு ஒரு அடையாளமாய் மாற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக உற்சாகமாக பேசிய JFS ஸ்ரீ சார் அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள்.